He is Mr. Ashok, environmental faculty. And Ashok பத்தி சொல்லணும்னா நான் சின்னதா சொல்லிடுறேன். We have been a long-term associate for nearly 5 years, more than 5 years, and very eminent staff of nature. So அதுக்காக தான் அவருக்கு டைட்டிலே நாங்க நேச்சர் ஃபேக்கல்டி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். So he is a very user-friendly faculty who teaches environment down to the earth. So environment பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட அவனால முடிஞ்ச அளவுக்கு he will do the best and you can surely rely on his notes. அதை தவிர்த்து நீங்க எதுவுமே படிக்கவே தேவையில்லாத அளவுக்கு he will make you comfortable in his teaching. ஸோ அதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு மேல அசோகோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா he has been in teaching alone for nearly 5 to 6 years. He has trained students for UPSC exclusively and he has given mains also, and he has been very good in the mentorship of both prelims and mains. And now you will see the flow of Mr. Ashok and then you will know his grace further. Okay, you can carry forward, Ashok. Okay, ma'am. Thank you. Over. Am I audible, students? Yes, sir. Okay. Yes, 1 minute. Screen visible இருக்குங்களா? Share ஆகுதா screen? Yes, sir. Yes, okay. Then I think this is your second day of the classes இல்லையா? Second day demo environment நேத்து polity முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And ma'am already gave an introduction about me and so maybe some of you I think 2-3 பேர் பார்த்த மாதிரி இருக்கு in your list. Maybe அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். And as classes goes by நம்ம will get to know each other. ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்வாயன்மெண்ட் ஸ்டாட்டிக் அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டுமே வில் பி ஹேண்ட்லிங். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்வாயன்மெண்ட் பற்றின வரி அப்படிங்கிறது நீங்கள் டோட்டலாக வந்துட்டு யூ கேன் லீவ் இட் டு மீ. ஓகே, ஸோ என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சம் ஆஃப் யூ மைட் ஹவ் அட்டெண்டட் மை கிளாஸ். என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜராக நம்ம இப்போ செகண்ட் டே ஆஃப் தி டெமோ வந்துட்டு என்ன எக்கனாமி போடல எதுவும் போடல என்வாயன்மெண்ட் போட்டிருக்காங்களே அப்படிங்கும்போது நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்வாயன்மெண்ட்டை தான் கேட்குறாங்க. இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட்டில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அரௌண்ட் 22 கொஸ்டின்ஸ் ஆர் பீங் ஆஸ்ட் என்வாயன்மெண்ட்டில். ஓகே, ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இட் பிகம்ஸ் என்ன சொல்கிறது உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, அதனால தான் இந்த டெமோ அப்படிங்கிறத செகண்டாக எடுத்திருக்கோம். ஆப்வியஸ்லி கான்செப்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமி வில் ஃபார்ம் யுவர் பேஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் அப்படின்னு வரும்போது மோஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்ட் ஃப்ரம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்வாயன்மெண்ட். எஸ், ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டை வந்து ப்ராப்பராக கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஆப்வியஸ்லி ஒரு கான்செப்சுவல் பேஸ் அப்படிங்கிறது வேணும். அதோட நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது you'll be able to at least get 30 questions correct. ரூபினி சொல்லுங்க. எஸ், ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஐடியா நம்மளுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 20 to 22 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும் போது இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிலைஸ் ஆன் ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸ்டாட்டிக் நல்லா புரிஞ்சுக்காம உங்களால் கரண்ட் அஃபேர்ஸை வந்து அப்ரோச்சே பண்ண முடியாது. ஓகே, இப்போ பாலிட்டி மாதிரி இருக்க சப்ஜெக்டில் கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கும். பாலிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் என்வாயன்மெண்ட்டில் பேசிக் ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும், கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது ரெண்டு தான் நம்ம வந்துட்டு மேஜர் கேட்டகரிஸாக இங்கே பிரிக்க போகிறோம், ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிச்செல்லாம் பார்க்கக்கூடாது, இன்டகிரேட்டடாகவே. இப்போ பயோடைவர்சிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா பேசிக்காக பயோடைவர்சிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா பயோடைவர்சிட்டி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு சைமல்டேனியஸான அப்ரோச் மாதிரி தான் நீங்கள் என்வாயன்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும். கிளியர்? ஓகே, ஸோ ஆஸ் யூ நோ இப்போ டைரெக்டாக வந்து வில் கெட் இன் டு தி டெமோ. ஸ்டாட்டிக் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது we divide environment into ecology and ecosystem, biodiversity. Okay, next comes your pollution, climate change,
ஓகே, தென் எனர்ஜி, தென் என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ். ஓகே, நான் டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு தனி அப்ரோச், மெயின்ஸ்க்கு தனி அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு ரெண்டுமே இன்டெகிரேட்டடான அப்ரோச் தான். ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். அல்டிமேட்லி என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ் அப்படின்னு வரும்போது, வாட் தி கவர்மெண்ட் இஸ் டூயிங் in a way to conserve the environment, to prevent environmental degradation, to tackle climate change, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியாவில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ் அப்படிங்கும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் வாட் இட் இஸ் டூயிங். ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த வருஷம் மெயின்ஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எத்திக்ஸில் உங்களுக்கு என்வாயன்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் இருந்தது. ஓகே, GS2ல வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் ப்ரெஷர் குரூப்ஸ் பற்றி GS2ல கொஸ்டின் இருந்தது. அப்போது என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்வாயன்மெண்டல் டீக்ரடேஷனை. அப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட்கான இம்பாக்ட் அப்படிங்கிறது எத்திக்ஸ்க்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா GS1ல சொசைட்டியில் கேட்கலாம். இந்த டைம் GS2ல என்வாயன்மெண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் கேட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி GS2ல வந்துட்டு தே ஹவ் ஆஸ்க்ட் அபவுட் சுப்ரீம் கோர்ட்ஸ் இன்டர்வென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா, என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்னென்ன மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சின்னான்னு ஒரு கேஸ் வந்திருந்தது. லாஸ்ட் இயர் அது கொஞ்சம் முன்னாடி. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரைட் எகெயின்ஸ்ட் தி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது என்வாயன்மெண்ட்டுக்கான அந்த புரிதல் அப்படிங்கிறது மெயின்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இப்போ பார்க்குறோம். ஜஸ்ட் லைக் தட் இப்போ GS3ல என்வாயன்மெண்டல் டிகிரடேஷன், என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு ஒரு 3 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. பட் அதை தாண்டி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ GS2 GS4 அப்படின்னு போகும்போது என்வாயன்மெண்ட்டை பற்றி ஒரு லார்ஜர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். எப்படி கரண்ட் அஃபேர்ஸை இதுக்கு எக்ஸாம்பிளாக எழுதலாம்னு உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ரீசெண்டாக வந்துட்டு இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஓகே, கரெக்டாக ரொம்ப பிரபலமாக இப்போ என்வாயன்மெண்ட் டாப்பிக்கில் பேசப்படுறது அந்த ப்ராஜெக்ட் தான் இந்தியாவில். ஸோ உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், தேர் ஆர் செவரல் மெரைன் டர்ட்டில்ஸ் இன் இந்தியா. அதில் சாரி அக்ராஸ் தி வேர்ல்டு. இதில் வந்து ரொம்ப பெருசு வந்து பார்த்தீங்கன்னா லெதர் பேக் அப்படின்னு சொல்லுவோம். லெதர் பேக் டர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோ இருக்கும். ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அண்ட் ஃபேசினேட்டிங் க்ரீச்சர். ஓகே, இந்த லெதர் பேக் டர்ட்டில் இந்தியன் சப்கான்டினென்ட்ல மெயின் ஏரியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தமானில் இந்த கலாத்தியா பே சாங்சுரின்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த அந்தமானோட அந்த பாட்டமோஸ்ட் ஏரியா. அங்கே தான் இந்த லெதர் பேக் டர்ட்டில் வந்துட்டு எக்ஸ் லே பண்ணிட்டு அது பாட்டு கிளம்பிடும். அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே, நீங்கள் அந்த ஆஸ்பெக்ட்ல இதை பார்த்தாலும் சரி, அங்க ஏற்கனவே ட்ரைபல் பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்காங்க. என்வாயன்மெண்ட்ல வி ஆல்சோ டாக் அபவுட் த ட்ரைபல் பீப்புள் ஹூ ஆர் லிவிங். அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்னா என்னது, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல என்னெல்லாம் வந்துட்டு இஷ்யூஸ் இருக்கு. ரீசெண்டாக பேப்பர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் நோட்டட் ஸ்டேட்ஸ்ல வந்து ஃபாரஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் செல், சாரி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் செல்ஸை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இது ஏன் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டில் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் சரிவர வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு GS3ல எழுதுனா எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் எழுதணும், அதே கொஸ்டின் வந்து GS2ல எழுதுனா எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதணும் அப்படிங்கிற டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வில் மேக் இட் கிளியர். ஓகே, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ இந்த மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் கிளாசிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்வாயன்மெண்ட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஒரு காலத்தில் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு இல்லையா, ஈகாலஜி அண்ட் ஈகோசிஸ்டம், இதுல இருந்தால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்தது. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்வாயன்மெண்ட்னா என்னது, ஈகாலஜினா என்னது, ஈகோசிஸ்டம்னா என்னது, ஓகே, எப்படி வந்து லைஃப்னு ஒரு விஷயம் வந்து பாசிபிளா இருக்கு, ஓகே, நியூட்ரிஷன் சைக்கிள்ஸ்னா என்னது, ஓகே, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜினா என்னது, பேசிக்காக இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஈகாலஜி அண்ட் ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப லேட்டர் பார்ட் ஆஃப் தி UPSCயில் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 2013 அந்த டைமில். அப்போ தான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் இது எல்லாமே ஒன்றா நம்ம எழுதுறோம் இல்லையா. ஸோ இப்போ 2013 என்வாயன்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2013 தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கேருந்து வர ஆரம்பிச்சது. இட் ஹாஸ் பீன் எக்ஸாஸ்டட், இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்க முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ இருக்க நிலைமை. பட் ஸ்டில் யூ கேனாட் நெக்லெக்ட் திஸ் டாபிக். ஒரு பேசிக் ஐடியா இதில் தான் நம்ம ஆரம்பிப்போம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு தான் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக்ஸ். அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஓகே, அடிஷ்னலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ் தட் யூ ரெஃபர், பட் சோர்ஸ் நானே சொல்லுவேன் உங்களுக்கு. பட் அதை தாண்டி கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி டிஸ்கஸிங் சோ மெனி ஈகோசிஸ்டம் பிரின்சிபல்ஸ், ஈகாலஜிக்கல் ரூல்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் என்னவா இருக்கும்னா ஆலன்ஸ் ரூல்ஸ்னா என்ன, ஆலன்ஸ் ரூல்னா என்னன்னு சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டால் தெரியும். பர்க்மேன்ஸ் ரூல்னா என்னன்னு கேட்டால் தெரியும். இது இல்லாமல் கிட்டத்தட்ட 20-30 என்வாயன்மெண்டல் ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ராப்பபோர்ட்ஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் லாக்ஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட யூபிஎஸ்சி கேட்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா நவடேஸ் என்வாயன்மெண்ட்கான அப்ரோச் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி கிட்ட ரொம்ப ஸ்டாண்டர்டாக கிடையாது. ஓகே, இந்த வருஷம் ரொம்ப கான்செப்டுவலாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டியில் நிறைய ஸ்பீஷீஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, நிறைய பசங்க என்ன பண்ணாங்க தப்பு அப்படின்னா, லாஸ்ட் இயர் இருக்க மாதிரி இந்த வருஷம் என்வாயன்மெண்ட் இருக்க போதுன்னு நம்பி ஸ்பீஷீஸை ஃபுல்லாக மக்கப் பண்ணிட்டு போனாங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் ஆக்சுவலி ஸ்பீஷீஸ் வரப்போகிறது கிடையாது இந்த வருஷம்னு. அதே மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஸ்பீஷீஸ்லேருந்து வந்திருந்தது. இந்த டைம் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ கார்பன் மார்க்கெட் அப்படிங்கும் போது தே வெண்ட் இன்சைட் பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட அந்த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல எந்த ஆர்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மார்க்கெட் பத்தி பேசியிருக்காங்க, அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி வந்து உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுல தான் சார் அதான் நீங்க போயிட்டு ஓகே, ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இட் வில் டிஸ்டர்ப் தி ஃப்ளோ ஆஃப் த கிளாஸ். ஓகே, ஸோ எனிவே அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது வரைக்கும் யூபிஎஸ்சியோட டெப்த் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிருச்சு. பாரிஸ் டாக்குமெண்ட்லேருந்து சாரி பாரிஸ் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக நீங்கள் போகணும், இந்த அளவுக்கு நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஃபேக்கல்ட்டிஸ் நாங்கள் வந்து கைட் பண்ணோம் ஈச் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போது பேசிக் ஆஃப் யுவர் என்வாயன்மெண்ட் வில் பி கவர்ட் இன் திஸ் சாப்டர் ஈகாலஜி அண்ட் ஈகோசிஸ்டம் அந்த இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டியும் என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ் ரெண்டுத்தையும் நான் சேர்த்து வில் கவர். புரியுதுங்களா? இப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வெரைட்டி ஆஃப் லைஃப் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கா. ஓகே, உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரே மாதிரி, அதாவது குரங்காவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனாவோ மட்டும் இருக்கிறது கிடையாது. பல பரிமாணங்களில் உங்களுக்கு உயிர் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ எவ்வளவோ நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம், எவ்வளவோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் மேமல்ஸ் இருக்கு, ட்ரீஸ் இருக்கு, பிளான்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. இந்த வெரைட்டி ஆஃப் லைஃப் ஆன் எர்த்தை தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் மாடர்ன் டேல. வை பிகாஸ் இந்த ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் நேச்சுரலாக இவால்வ் ஆயிருக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்போ இதுக்குன்னு இக்கோசிஸ்டம்ல ஒரு ரோல் இருக்கும். என்னைக்குமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு உயிர் வந்துட்டு உருவாகிறதுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 ரோல் இருக்கும் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் எவ்ரி ஸ்பீஷிஸ் ஹேஸ் இட்ஸ் ரோல். இப்போ ஹனிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலினேஷன். புரியுதுங்களா? ஹனிபியே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா பாலினேஷன் நடக்காம போச்சுன்னா என்ன ஆகும்? ஃபுட் செக்யூரிட்டியே கொஸ்டின் ஆயிடும். இட் வில் பிகம் அ வெரி பிக் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். புரியுதுங்களா? என்னைக்குமே என்வாயன்மெண்ட்டை நீங்கள் என்வாயன்மெண்ட் ப்ராப்ளமாக மட்டும் பார்க்கக்கூடாது. யூபிஎஸ்சி ஆஸ்பரன்ஸா என்வாயன்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இட் வில் கேட்டபுல்ட் இன்டு எ சோஷியல் ப்ராப்ளம் தென் இன்டு அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவுத் பசிபிக் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆஸ்திரேலியா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் எடுத்து ஃபிஜி, வனுவாட்டு, அதுக்கப்புறம் துவாலு அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அதோட பரப்பளவே ரொம்ப கம்மி, அதோட ஏரியா அப்படிங்கிறது. புரியுதுங்களா? கொஞ்சம் சீ லெவல் ரைஸ் ஆச்சுனாலே கம்ப்ளீட்லி இட் வில் பி சப்மர்ஸ்ட். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா, யாரோ ஒருத்தங்க எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடுக்கு நாங்கள் ஏன் பே பண்ணோம்? அமெரிக்கா எமிட் பண்ணுது, இந்தியா எமிட் பண்ணுது, சைனா எமிட் பண்ணுறாங்க. இதனால பூமி வந்து என்ன ஆகுது உங்களுக்கு? இட் இஸ் அண்டர்கோயிங் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னால உங்களுக்கு ஐஸ் கேப்ஸ் மெல்ட் ஆகுது. ஐஸ் கேப்ஸ் மெல்ட் ஆகிறனால சீ லெவல் எரோஷன், சீ லெவல் ரைஸ் ஆகுது. சீ லெவல் ரைஸ்னால எங்களோட என்டையர் கண்ட்ரி சப்மர்ஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்க்கு யார் வந்து அடைக்கலம் கொடுக்க போறது? புரியுதுங்களா? அங்க இருக்க பாப்புலேஷனை யார் எடுத்துப்பா இப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போ கிளைமேட் ரெஃப்யூஜிஸ்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க நியூஸ் பேப்பர்ல, கிளைமேட் மைக்ரன்ட்ஸ் படிக்கிறீங்க. கிளைமேட் சேஞ்ச்னால அஃபெக்ட் ஆகி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறாங்க. புரியுதுங்களா? தமிழ் மீனிங்னா எதை சொல்றீங்க சந்தோஷ்? இல்ல சார், நீங்க நிறைய சொன்னீங்களா ஆஸ்திரேலியா அந்த ஆமா, கிளைமேட் சேஞ்ச் ஐஸ் உருகுது, அதை பத்தி கொஞ்சம் தமிழ்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரியும் அதனால. தமிழ்லன்னா எந்த டேர்ம் புரியல உங்களுக்கு? இல்ல இல்ல இதெல்லாம் சார். வந்துட்டு அங்க இருக்கிற கண்ட்ரிஸ் பேர் வந்து சவுத் பசிபிக் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? குளோபல் ஆ வார்மிங்னா பூமி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகறனால உங்களுக்கு பூமி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆ அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பனிப்பாறைகள் எல்லாமே உருக ஆரம்பிக்கும். பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீ லெவல் என்ன ஆகும்? கடல் மட்டம் ஆஹ், உயரும். உயரும் இல்லையா? உயரும் போது இது எல்லாமே சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ், ஆனா தனித்தனி கண்ட்ரீஸ். இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா? இட் வில் அண்டர்கோ சப்மர்ஜன்ஸ். கரெக்டா? எக்ஸாம்பிள் மாலத்தீவு. மாலத்தீவு கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலி. மாலத்தீவு எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து நம்ம ஊர்லயே ஏன்னா இப்போ லக்ஷதீப்லாம் அப்படி சொல்ல முடியாது. பட் ஆனால் அங்கே இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அண்டர் கோயிங் சப்மர்ஜன்ஸ், மூழ்க ஆரம்பிக்குது. அப்போ அங்கே இருக்க பாப்புலேஷனை யார் வந்து அடைக்கலம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது இல்லையா? இவங்கள தான் கிளைமேட் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறனால அவங்களோட ஊரை விட்டு இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு வரவங்க, அவங்கள தான் கிளைமேட் மைக்ரன்ஸ்னு சொல்லுவோம்.
இப்போ அதே மாதிரி தானே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட்ல நிறைய பேர் வந்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் அசாம்ல அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. வெளியூர்காரங்க எங்க ஊருக்கு வராங்க, எங்களோட டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. அப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளைமேட் சேஞ்ச்னால போறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடக்கும். அந்த பாப்புலேஷன் இப்போ நம்ம இங்க தமிழ்நாட்டில் சொல்றோம் இல்லையா, நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, இது தமிழ்நாடு மாதிரியே இல்ல, எங்களோட உரிமைகள் வந்து இங்கேயே பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி போராட்டம்லாம் நடத்துறாங்க, நிறைய பாலிட்டிஷியன்லாம் பேசுறாங்கல்ல. அதுதான். அப்போ என்வாயன்மெண்டல் ப்ராப்ளமை நம்ம தனியா அங்க வச்சு மட்டும் ட்ரீட் பண்ண முடியாது. இது அப்படியே சோஷியல் ப்ராப்ளமா மாறும். அது அப்படியே உங்களுக்கு என்னவாகும், பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா மாறும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு இட் வில் அண்டர்கோ, இப்படிதான் போகும். அப்போ இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கும்போது ஸோ அப்போ மேஜரா வந்து ஃப்ளோரா ஃபானா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோரா அப்படிங்கும்போது இட் ரிலேட்ஸ் டு பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஃபானா அப்படிங்கும்போது அனிமல் டைவர்சிட்டி. கரெக்ட்டுங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன ரோல் இருக்கு, பயோடைவர்சிட்டி சார்ந்த வேல்யூஸ் என்ன, பயோடைவர்சிட்டி எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இனிஷியலா பார்த்துட்டு இது கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பயோடைவர்சிட்டியில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, இது எப்படி இந்தியன் கவர்மெண்ட் கன்சர்வ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சொல்லுங்க பரத்ராஜ், ஏதாவது டவுட்டா? மியூட் பண்ணிக்கலாமா உங்களை? எஸ். ஸோ அப்போ கன்சர்வேஷன் அப்படிங்கும்போது இது ரெண்டு வகையா பிரிக்கலாம், இன்சிட்டு எக்ஸிட்டு அப்படிங்கிற மாதிரி. இன்சிட்டு எக்ஸிட்டு அப்படிங்கும்போது ஒரு விலங்கை வந்து அது இருக்கிற இடத்துலயே வச்சு நம்ம கன்சர்வ் பண்றோம் ஒரு அனிமலை அப்படின்னா அது பேர் இன்சிட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நேஷனல் பார்க் எடுத்துக்கோங்களேன், எங்கேயுமே அந்த அனிமல்ஸை நம்ம வந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது கிடையாது. அது எங்க இருக்கோ அதோட ஓன் ஹேபிட்டாட்ல வச்சு அதை கன்சர்வ் பண்றோம். அதை தான் இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா, ஜூ மாதிரி எடுத்துக்கோங்க, அதை வந்துட்டு அதோட ஓன் ஹேபிட்டாட்ல வச்சு கன்சர்வ் பண்ண முடியாது. அதனால வேற இடத்துக்கு எடுத்துட்டு வந்து நாங்க ஆர்டிஃபிஷியலா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கன்சர்வ் பண்றோம். அது பேர் ஜூ அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய எக்ஸிட் டு கன்சர்வேஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்கு, ராஜஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸ் இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படிங்கிறது. ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் இருந்த இந்த பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெறும் 80 90 தான் இருக்கு. மொத்தமாவே ராஜஸ்தான்ல 80 90 தான் இருக்கு. புரியுதுங்களா? இதனால பறக்க முடியும், பட் ரொம்ப ஹைட்டுக்கெல்லாம் பறக்க முடியுது. பார்வை ரொம்ப குறைவா இருக்கும் கிரேட் இந்தியன் பஸ்டர்டுக்கு. இதனால அங்க வந்து நிறைய இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு இந்த சோலார் பேனல்ல இருந்து உருவாகிற கரண்ட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக நிறைய இந்த மின் கம்பங்கள்லாம் நட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த பறவைகள் பறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வரும்போது அந்த மின் கம்பங்கள் தெரியுது. அதனால உடனே அதுல மோதி நிறைய பறவைகள் இறந்து போயிடுது. புரியுதுங்களா? இதை தாண்டி ஹண்டிங் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இந்த 90 பறவையை அப்படியே நம்ம வந்து காட்டிலேயே அது வந்து வந்துரும், அது வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும் விட்டுட்டீங்கன்னா மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த முட்டைகளை எடுத்துட்டு வந்து ஜெய்ப்பூர்ல ஒரு லெபார்டரி வச்சு, அங்கே ஜெய்சல்மேர், சாரி ஜெய்ப்பூர் கிடையாது ஜெய்சல்மேர்னு நினைக்கிறேன், அங்க ஒரு லெபார்டரி வச்சு அந்த முட்டைகள் வந்துட்டு ஹேச்லிங் ஆகுற வரைக்கும் இவங்க இருந்து பார்த்து ஒரு ஒரு வயசு வரைக்கும் இவங்களே வளர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதை கொண்டு போய் காட்டில் விடுறாங்க. ஓகே, இதுவுமே உங்களுக்கு என்னது எக்ஸிட் டு கன்சர்வேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேர்ட்டில்ஸ், ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மேபி. இந்த ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில்ஸ் கரெக்டாக ஒரு சீசனுக்கு தான் இங்கே சென்னை பீச்சஸ்ல எல்லாத்துலேயும் வந்து முட்டை போட்டுட்டு போகும். அப்படியே நம்ம அதை விட்டுட்டோம்னு வைங்களேன், இந்த நாய்கள் அதுக்கப்புறம் இந்த பறவைகள் எல்லாமே அந்த முட்டையை தோண்டி ஃபுல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு இந்த முட்டையை இவங்களா சேகரித்து எடுத்துட்டு வந்து அதை வந்து நிறைய ஆக்சுவலாக கன்சர்வேஷன் இது இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த crocodile பார்க் அங்கெல்லாம் கூட பண்றாங்க. ஓகே, அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டேர்ட்டில்ஸை வந்து ஹேட்ச் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் கடல்ல அவங்களே விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் எக்ஸிட் டு கன்சர்வேஷன் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது வந்து இது சார், புரியல. ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டு வந்து ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டு சீட்டாவை வந்து எடுத்துட்டு வந்து குஜராத்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா 2024ல. ஆமா ஆமா. அது வந்து கன்சர்வேஷன் மாதிரி கிடையாது, அது பேர் ரீஇன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல அழிஞ்சு போச்சு சீட்டா, கரெக்டா? ஏசியாட்டிக் சீட்டான்னு ஒன்று இருந்தது. ஆப்பிரிக்கால இருக்க சீட்டா கிடையாது, ஏசியாட்டிக் சீட்டான்னு ஒன்று இருந்தது, அது அழிஞ்சிருச்சு. இந்தியாவில் வந்து நம்ம வேட்டையாடியே கொண்டுட்டோம். இப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி திரும்ப சீட்டா பாப்புலேஷன் உருவாக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். பட் அது ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ், நிறைய சீட்டா இறந்துருச்சு. புரியுதுங்களா? அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணாங்க, அந்த அளவுக்கு அது சக்சஸ் ஆகலை அப்படிங்கிறத உண்மை. புரியுதுங்களா? ஸோ அப்போ இருக்கிறத கன்சர்வ் பண்றதுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. இதுல தான் நம்ம நிறைய படிக்கணும் ஆக்சுவலி. இப்போ நேஷனல் பார்க்னா என்னது, டைகர் ரிசர்வ்னா என்னது, வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்னது, இதுக்கு யார் டெசிக்னேட் பண்ணுவா, யார் ப்ரொடெக்ஷன் கொடுப்பா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இதை பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல நம்ம கவர் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஜூ அப்படின்னு வரும்போது இதுல வந்து ரொம்ப கம்மி தான். பொட்டானிக்கல் கார்டன்னா என்னது, ஜூனா என்னது, கிரையோஜெனிக் பேங்க்னு ஒன்று இருக்கு.
ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல இந்த அனிமலோட செமன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ, இது எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அதை கிரையோஜெனிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஆஸ்பெக்ட்ல வில் பி டிஸ்கசிங் திஸ். ஓகேங்களா? அப்புறம் இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதோட வி வில் வைண்ட் இட் அப். அண்ட் லாஸ்ட்லி பயோடைவர்சிட்டில என்ன பார்ப்போம் அப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியால ஒரே ஒரு அனிமலை வந்து கன்சர்வ் பண்றதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் லயன் இருக்கு, ப்ராஜெக்ட் டைகர் இருக்கு. ஓகே, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா வரையாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நீலகிரி, மூணார்ல இரவிக்குளம் இங்கெல்லாம் பார்க்கலாம். நீலகிரி டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை கன்சர்வ் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நீலகிரி டார்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அனிமல் ஸ்பெசிஃபிக்கா, ஸ்பீஷிஸ் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? இப்போ டைகர், லயன், crocodile, ஓகே, ப்ராஜெக்ட் நீல்கிரி டார், இது எல்லாமே வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதோட பார்த்துட்டு பயோடைவர்சிட்டியை க்ளோஸ் பண்ணிடுவோம். இருக்கிறதுலே நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி தான். ஏன்னா அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் வர ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி தான். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு நிறைய நேஷனல் பார்க் நீங்கள் நியூஸில் வரதை நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய வைல்ட் லைஃப் சான்ச்சுரி நியூஸில் நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்ன ஸ்பீஷீஸ், ஓகே, சில ஸ்பீஷீஸ் அழிஞ்சு போச்சு அப்படிங்கறதுக்காக நியூஸில் வரும். சில ஸ்பீஷீஸ் புதுசாக நாங்கள் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நியூஸில் வரும். இந்த எல்லா ஸ்பீஷீஸுமே நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதனால தான் பயோடைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாவை பார்க்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு யுவர் பொல்யூஷன். ஓகே, பொல்யூஷன் அப்படிங்கும்போது நம்ம இந்த காலகட்டத்தில் எந்த பொல்யூஷனை பற்றி அதிகமாக பேசுகிறோம்? ஏர் பொல்யூஷன் தான். கரெக்டா? ஸோ இங்கேயுமே வந்துட்டு வில் பி மோஸ்ட்லி ப்ரையாரிட்டைசிங் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். மற்றபடி நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து ஆரம்பிச்சு ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் வரைக்கும் உங்களுக்கு நான் எல்லாமே டோட்டலாக கவர் பண்ணிடுவேன். பட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷனுக்கு தான். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சா கூட டெல்லி டெல்லி ஏர் பொல்யூஷன் பிப்ரவரி வரைக்கும் டெய்லி நியூஸில் பார்ப்பீங்க. கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பார்ப்பீங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்னன்னு பார்ப்பீங்க, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், அதுக்கப்புறம் ஆட் ஆர் ஈவன் பாலிசி. இந்த மாதிரி டெய்லியுமே நான் சொல்கிற இந்த 5 டெர்மினாலஜி வந்துக்கிட்டே இருக்கும். PM 2.5 சொல்லுவாங்க, PM 10 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிப்பீட்டடாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நீ வரப்போகிற ஒரு 4-5 மாதத்துக்கு. புரியுதுங்களா? ஏன்னா டெல்லியோட ஜாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஒரு ஃபனல் ஷேப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் ஹிமாலயாஸ் இருக்கும், இந்த பக்கம் ஆரவல்லிஸ் இருக்கும். அப்போ எதுவுமே இந்த புகை மண்டலத்தை என்ன பண்ணாது, வெளியே போகிறதுக்கு விடாது. ஜென்ரேட் பண்ற பொல்யூஷன் எல்லாமே டெல்லியில ஒரு ஃபனல் எஃபெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கேயே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை தாண்டி ஆந்த்ரோபோஜெனிக் இன்டர்வென்ஷன். ஆந்த்ரோபோஜெனிக் இன்டர்வென்ஷன்னா ஹியூமன் மேட் பொல்யூஷன். புரியுதுங்களா? மனுஷனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகே, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில அதிகப்படியான வெஹிக்குலர் பாப்புலேஷன் இருக்கு. வெஹிக்கிள்ஸ்ல இருந்து எமிஷன் ஆகிற பொல்யூட்டன்ஸ் எல்லாமே. இதனால தான் டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பொல்யூஷன் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்னென்ன கன்வென்ஷன் இருக்கு, இந்தியால என்னென்ன சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்கள வந்து நிறைவேத்துறதுக்காக என்னென்ன மாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கோம், இது எல்லாமுமே அந்த ஏர் பொல்யூஷன் டாபிக்ல பார்த்துருவோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த என்வாயர்மெண்டல் கவர்னன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இது அந்தந்த ஏரியால கிளியர் கட்டா பார்த்துருவோம். நிறைய இதுல என்ன அகாடமிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் கான்செப்ட்ஸை முதல்ல முடிச்சுட்டு கடைசியா இருக்கிற டைம்ல ஒரு 10 கிளாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா வச்சு வெறும் பாடிஸ், வெறும் கன்வென்ஷன்ஸ் இதையே டீச் பண்ணுவாங்க. அப்படி டீச் பண்ணா சுத்தமா உங்களுக்கு அது அது வந்து மைண்ட்லயே நிக்காது. வெறும் ஃபேக்சுவல் டேட்டாவை உங்களுக்கு மேல டம்ப் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க இங்க இருக்காங்க, இவங்களுக்கு இந்த பவர் இந்த ஆக்ட்ல கான்ஸ்டியூட் பண்றாங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே போனா ரொம்ப ட்ரையா இருக்கும். அதனால தான் வாட் வி பிலீவ் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெட்லேண்ட் ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதுப்பு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதுல இருக்க டைப்ஸ் என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் என்ன, இதுதான் எப்பவுமே பேசிக்ஸ். புரியுதுங்களா? அப்போ இஷ்யூ அப்படிங்கும்போது ஸ்டேட் உள்ள வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணும், இதை வந்து கன்சர்வ் பண்ணும். கரெக்டா? அப்படி பார்க்கும்போது ஸ்டேட் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது ஒரு கன்வென்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராம்சார். இந்த வெட்லேண்டை கன்சர்வ் பண்றதுக்காக ஈரான்ல வந்து ராம்சார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1971 வந்துட்டு ராம்சார் கன்வென்ஷன் நெட்டு வந்திருப்பாங்க. அப்போ குளோபல் லெவல்ல நம்மளுக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? இதே இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ் கமிட்டி இருக்கு. வெட்லேண்ட்ஸ்க்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்தியா லெவல்ல வச்சிருக்கோம். கிளியரா? அப்போ இது அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதா இருந்தா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸையும் சேர்த்து இந்த இடத்துல பார்த்துருவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் இதே அப்ரோச்ல போகும்போது ரொம்ப ஆர்கானிக்கா உங்களுக்கு கான்செப்ட்ஸும் புரியும்,
அதில் இருக்க பிரச்சனைகளை கவர்மெண்ட் எப்படி சரிப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுமே அந்தந்த இடத்துல பார்த்துருவோம். தனியாக கிளாஸ் போட்டு உங்களுக்கு கன்வென்ஷன்ஸ் தனியாக, இன்ஸ்டிடியூஷன்ஸ் தனியாலாம் நான் டீச் பண்ண மாட்டேன். ஏர் பொல்யூஷன் நடத்தும் போதே கம்ப்ளீட்டாக ஏர் பொல்யூஷனுக்கான காசஸ், ஏர் பொல்யூஷன், ஏர் பொல்யூட்டன்ஸ் என்னென்னது, இதோட ஹெல்த் இம்பாக்ட் என்னது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முடிச்சிரும். அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் டு டெல்லி. டெல்லியில் என்ன ஏர் பொல்யூஷன் வரதுக்கு காரணம் என்ன, அதுக்கப்புறம் இந்த ஸ்டபிள் பர்னிங் ஒன்று கேள்விப்படுவீங்க, ஹரியானாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டபிள்னா இந்த நீட்டிட்டு இருக்கும் அந்த செடியோட அந்த பாட்டம் பார்ட், இது எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுருவாங்க. இந்த எரியறது எல்லாமே எங்க வரும்னா திரும்ப டெல்லிக்கு தான் வரும். அப்ப ஸ்டபிள் பர்னிங் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்குது, ஏன் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்து அங்க எரிக்கிறாங்க, மேனுவல் லேபர்ஸை வச்சு அது பிடுங்காம, இந்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் தான் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், டெல்லியில் ஆர்டர் ஈவன் பாலிசி என்ன இருக்கு, கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னா என்னது, அது எப்படி வந்து ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இது எல்லாமே பார்த்துருவோம். கூடவே கவர்மெண்ட் லான்ச் பண்ற ஸ்கீம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேங்க்ரூவ்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு, ஓகே, இந்த அலையாத்தி காடுன்னு சொல்லுவாங்க. கடலூர் சைட்லாம் போனீங்கன்னா, கடலூர் அது அது என்ன இடம், பிச்சாவரம், பிச்சாவரத்தில் இந்த மேங்க்ரூவ்ஸ் பார்க்க முடியும். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு சைமீன் ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க. ஓகே, அப்போ இந்த கவர்மெண்ட் சார்ந்த இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அந்தந்த ஏரியாவில். ஓகே, இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு பொல்யூஷன், ஏர், வாட்டர், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் தான். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அதிகப்படியான டைம் இந்த 2 பொல்யூஷன் தான் எடுக்கிறோம். அதுவும் வாட்டரில் வி வில் ஆல்சோ டிஸ்கஸ் ஆன் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன், இதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். புரியுதுங்களா? இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்சோட பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது இன்டர்நேஷ்னல் லெவலில் கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தான். ஏன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் இதுலேருந்து வந்துட்டே இருக்கு. இந்த டைம் ஆர்டிகல் 6 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ரொம்ப மோஸ்ட் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூவாக நம்ம பார்க்குறோம். உலக அளவில், இந்தியா லெவலில் மட்டும் கிடையாது, உலகத்துக்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். அப்போ இதுக்கு மற்ற எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, மாடர்ன் டேல புதுசு புதுசாக டெக்னாலஜிஸ் பற்றி பேசுகிறாங்களே, இந்த டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஃபீஸிபிளாக இருக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஒன் ஆஃப் தி டெக்னாலஜி ரொம்ப அன்கன்வென்ஷனலாக என்ன சொன்னாங்கன்னா, பெரிய பெரிய சைஸில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கண்ணாடி ரெடி பண்ண போகிறாங்களா, அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி. ஓகே, இதை கொண்டு போய் எங்கே வைக்க போகிறாங்கன்னா பூமியோட அப்பர் அட்மாஸ்பியரில், ஸோ தட் உள்ளே வர சன்லைட் என்ன ஆகும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும், அப்போ பூமி சூடாகாது. இது இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு ஆக்சுவலி. புரியுதுங்களா? ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இங்கே பார்க்க மாட்டோம். இங்கே மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஓபி, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். யுனைடெட் நேஷன்ஸ் லெவலில் யூஎன்இபின்னு ஒன்று இருக்கு, ஐயூசிஎன்னு ஒரு என்ஜிஓ இருக்கு, அதுக்கப்புறம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட், ஒரு பாண்டா போட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து தே ஆர் இன்டு என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன். புரியுதுங்களா? கண்ணியம்மாள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, தென் ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைமேட் சேஞ்சில் இருந்தால் நிறையா மெயின் ஸ்கேலையும் வருது, அதுவும் சேர்த்தே உங்களுக்கு என்ன பண்ணிடும் இங்கே வந்து வில் டிஸ்கஸ். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தென் கம்ஸ் யுவர், ஸோ இது ஃபஸ்ட்டு 3 பார்த்துட்டோம் இல்லையா, பயோடைவர்சிட்டி, பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச். லாஸ்ட்டாக எனர்ஜி. எனர்ஜி இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எனர்ஜி இந்த டிரான்சிஷன் எல்லாமே ரொம்ப போட்டு என்ன சொல்கிறது, கான்செப்ட்ஸில் உள்ள போகணுங்கிறலாம் அவசியம் கிடையாது. பேசிக்காக அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்தா போதும். ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் வெறும் பெட்ரோல் வண்டியை மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் நம்பர் பிளேட் போட்டு எத்தனையோ வண்டி, டாட்டாவில் பார்க்குறீங்க, மஹேந்திராவில் பார்க்குறீங்க, ஓலா ஸ்கூட்டர் பார்க்குறீங்க, ஏத்தர் பார்க்குறீங்க. இது எல்லாமே டிரான்சிஷன் இல்லையா? அப்போ லாஜிக்கலி யூபிஎஸ்சி இதை பற்றி கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த டெக்னாலஜிஸ் என்னது, இந்த டெக்னாலஜிக்கான பேசிஸ் என்ன இருக்கு, லித்தியம் அயான் பேட்டரினா என்னது, இந்த லித்தியம் அயான் பேட்டரி அப்படிங்கிறது ரீசைக்கிளபிளா, எதுலேருந்து இது உருவாக்குறாங்க, ஓகே, இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, நிக்கல் கேட்மியம் பேட்டரினா என்னது. ஸோ இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் பற்றி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எனர்ஜி அப்படிங்கிற புரியலங்க, ஹைப்பர் லூப் டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னா, இந்த எனர்ஜி அப்படிங்கிற ஏரியா வந்து என்வாயன்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் வருதா இல்ல சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து கொஸ்டின் வருதா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ க்ளோஸ்லி ரிலேட்டட். புரியுதுங்களா? பட் ஸ்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோ பவர்லேருந்து ஆரம்பிச்சு சோலார், ஓகே, விண்ட் எனர்ஜி, ஓகே, பயோஃபியூவல்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈவிக்கான ரெவல்யூஷன், இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அது இல்லாமல் மற்ற ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. சாண்ட் பேட்டரின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. சாண்ட் பேட்டரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மணல் தான். எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அதை ஹீட் எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அந்த சாண்டில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க அந்த ஹீட்டை.
திரும்ப எப்போ வேணுமோ அந்த ஹீட் எனர்ஜியை திரும்ப என்னவா மாத்திக்கிறது, நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது. இப்படி எல்லாம் புதுசு புதுசா டெக்னாலஜி என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது எந்த அளவுக்கு இந்தியாவில் ஃபீஸிபிளா இருக்கு, ஓகே, எந்த அளவுக்கு இந்தியாவில் பொட்டன்ஷியல் இருக்கு, என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் இந்தியாவில் அடாப்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போதே சௌபாகியான்னு ஒரு யோஜனா இருக்கு. புரியுதுங்களா? இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிஎம் குசும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் கீழே என்ன பண்றாங்கன்னா ஃபார்மர்ஸை வந்துட்டு எல்லா ஃபார்மர்ஸ் லேண்ட்லயுமே பம்ப் இருக்குமா, அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸ். இந்த பம்ப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இயங்குறது, நார்மல் எலக்ட்ரிசிட்டியில. இதை எல்லாத்தையும் சோலரைஸ் பண்ணா எந்த அளவுக்கு எனர்ஜி சேவ் ஆகும் அப்படின்னு பாக்குறது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த எனர்ஜிக்கான டிஸ்கஷன் ஏன் வருதுன்னா, இந்தியாவில் இன்னுமே 67% எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி. இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம்னா, கோல் இருக்கு இல்லையா, கரி, இந்த கரியை எரிச்சு தான் ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, அப்போ அந்த 67% எனர்ஜி அதான் டிபெண்ட் ஆகிருக்கும் போது நீங்க கரியை எரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கரியில கார்பன் இருக்கு, சல்ஃபர் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து எரிக்கும் போது ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி இட் வில் ரிசல்ட் இன் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு மழையா உங்களுக்கு என்னவா பெய்யும், சல்ஃபியூரிக் ஆசிடா வரும். கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும், இட் வில் ரிசல்ட் இன் குளோபல் வார்மிங். அது என்ன ஆகும், கிளைமேட் சேஞ்சை காஸ் பண்ணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்த கோல் ஃபாசில் ஃபியூல் டிபெண்டன்ட் எனர்ஜியை வந்து கம்மி பண்றோமோ, அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கோலா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், இதோட பயன்பாட்டை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களால குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்த முடியும். அப்போ அதுக்காக நீங்க வந்து என்ன சொல்றது, எனர்ஜியை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. எனர்ஜியோட யூசேஜ் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக. ஓகே, இப்போ யாருமே வண்டி வாங்காம இருக்க போறது கிடையாது. ஓகே, யாருமே வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இயக்காம இருக்க போறது கிடையாது. அப்போ வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதை தேடி நம்ம போக போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகிற எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய கார்ஸ் வந்து இப்போ டெஸ்லா எடுத்துக்கோங்க, டாடா எடுத்துக்கோங்க, மஹேந்திரா எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாமே இவிஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா ஈவன் ஹோண்டால கூட ஸ்மார்ட் ஹைபிரிட் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. டொயோட்டான்னு ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா, ஜப்பான்ல. இனோவா கேள்விப்பட்டிருப்பீங்க, இனோவா தெரியாம யாருமே இருக்க மாட்டீங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்ட் மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், என்னன்னா வேர்ல்டு லெவல்ல அதிகமா வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா தான். ஜப்பான்ல டொயோட்டா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூரோப்ல ஜெர்மன்ஸ் அவங்க எல்லாமே வருவாங்க. இப்படி வேர்ல்டு லெவலில் நம்பர் ஒன்ல இருக்கிற இந்த கார் மேக்கர் வந்து இவங்க இவி பெருசா அடாப்ட் பண்றது கிடையாது. இப்போ சுசுகி கூட சேர்ந்து ஒரு டைப்ல ஸ்மார்ட் ஹைபிரிட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இவி மேல நம்பிக்கை கிடையாது, நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பவர்ட் என்ஜின் எடுத்துட்டு வர போறோம்னு சொல்றாங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஏன்னா ஹைட்ரஜனை வந்து நீங்க எரிக்கும் போது ரொம்ப கிளீனான ஃபியூவல். இது ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆச்சுன்னா வாட்டர் தான் ப்ரொடியூஸ் ஆகும். வாட்டரும் என்ன, இதுல வாட்டர் வேப்பரா ப்ரொடியூஸ் ஆகும். பெருசா பொல்யூஷனே கிடையாது இல்லையா உங்களுக்கு, கரெக்ட் தானே? அப்போ அந்த ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸை நாங்கள் என்ன பண்றோம், உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பேப்பர்ல படிக்கும் போது அப்போ அந்த ஹைட்ரஜன் ஏன் இத்தனை நாளா நம்ம வந்து எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ண முடியல, ஹைட்ரஜன்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஸ்டோர் பண்ண முடியாது, ஹைட்ரஜன் அவ்வளோ சீக்கிரம் கம்பஸ்ட் ஆயிடும், ரொம்ப எனர்ஜி டென்சிட்டி அதிகமா இருக்கும் ஹைட்ரஜன்ல. அப்போ இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் தெரியணும்னு யூபிஎஸ்சி உங்களை எதிர்பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ நியூஸ் பேப்பர்ல நீங்க எவ்வளோ படிக்கிறீங்களோ அதுக்கான பேசிக் ஐடியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், நீங்க போய் கொஞ்சம் ரீவொர்க் பண்ணும். அதுக்கான சப்போர்ட்டை தான் நாங்கள் கொடுப்போம் கம்ப்ளீட்டா. புரியுதா? ஓவராலா டாபிக் இவ்வளவுதான். புரியுதுங்களா? இது சார்ந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வர ஆரம்பிக்கும். இந்த 5 இதுக்குள்ள நீங்க அடக்கிடலாம் கரண்ட் அஃபேர்ஸ். புரியுதுங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்றது 2 சோர்ஸ். ஹிந்து படிக்கணும், சாரி 3 சோர்ஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கணும், டவுன் டு எர்த்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். புரியுதுங்களா? அது ஜஸ்ட் லைக் தட் நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லியும் நிறைய ஆர்டிகல்ஸ் போடுவாங்க டவுன் டு எர்த்ல. ஃப்ரீ தான் ஆக்சுவலா டவுன் டு எர்த். போனீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும். அந்த டாப்பிக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுல ஏதாவது தேருமா தேராதா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த டவுன் டு எர்த்ல டெய்லியும் ஸ்கிம் பண்ணி முக்கியமான டாபிக்ஸ் நீங்க என்ன பண்ணணும், எடுக்கணும். புரியுதுங்களா? இப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். இந்த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டவுன் டு எர்த், இது மூணையுமே கம்பைன் பண்ணி இதை வந்து ஒரு கிளாஸா வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிச்சிருவோம் பிஃபோர் யுவர் ப்ரிலிம்ஸ். புரியுதுங்களா? அப்பப்போ எப்படி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுவேன். ஓகே, நிறைய பேர் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இனிஷியலாக நல்லா பண்ணுவீங்க, போக போக அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்தாச்சுன்னா அந்த டென்ஷன்ல வந்து விட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், டீச் பண்ணிவிடும். இது கீழே இந்த செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? சாரி, இந்த ஜான்வரியிலேருந்து. கிளியர்? ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டும் ஐ வில் டேக் கேர். அதனால எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு தேவையில்லை வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ்.
ஸோ அப்போ நீங்களா படிச்சு எடுக்கணும்னா நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கிளாஸஸ் போக போக அந்தந்த டாபிக் வரும்போது சொல்றேன். எப்படி கரண்ட் அஃபேர்ஸை ரீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ an எக்ஸாம்பிள். இப்போ எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் இருக்கு. இதுல 2 வகையா உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒன்னு கிரீன் கலர், இன்னொன்னு எல்லோ கலர். புரியுதுங்களா? இந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது நம்ம படிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் இதை படிக்கும் போது இந்த இடத்துல பாருங்க, இந்த கான்செப்ட் ஆஃப் ஒன் ஹெல்த் அப்படின்னு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது ஒன் ஹெல்த் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, சிம்பிளான கான்செப்ட் தான். ஒன் ஹெல்த் அப்படின்னா மனுஷனோட ஹெல்த் மட்டும் தான் முக்கியம்னு பார்க்கக்கூடாது. மனுஷன் எப்போ ஹெல்த்தியாக இருப்பான்னா நீங்கள் மற்ற விலங்குகளோட ஹெல்த்தையுமே கரெக்டாக வச்சுருக்கணும். இந்த என்டையர் பிளானட்டோட ஹெல்த்தும் நல்லா இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒரே இதாக நம்ம சேர்க்கறது தான் ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் பூமியை நீ நல்லா பார்த்துக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட ஹெல்த் என்னவா இருக்கும்? நல்லா இருக்கும். இப்போ பொல்யூட் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லங் டிசீஸ் வராது இல்லையா? அதுதான் ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை போய் நம்ம சர்ச் பண்ணி படிக்கணும், ஒன் ஹெல்த்னா என்னது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட், இப்படி ஒரு இன்ஸ்டியூஷனை பத்தி பேசுறாங்க, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. நம்ம பாட்டுக்கு என்னென்ன அசியூம் பண்ணிட்டு போக கூடாது. ஜூ எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறக்கூடாது. சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி யாரு? அவங்க ஸ்டாட்டுட்டரி பாடியா? ஒரு ஆக்டுக்கு கீழே அவங்க கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்களா? இவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு? இவங்கனால ஜூக்கு ஃபண்டு கொடுக்க முடியுமா முடியாதா? ஜூவை இவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்களா? இதை போய் நீங்க என்ன பண்ணும்? பார்த்து எடுத்து நோட்ஸ் எடுத்து வைக்கணும். இப்படிதான் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத நீங்க படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நேஷனல் பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்சர்வேஷன் ரிசர்வ்னு ஒன்று இருக்கு, கம்யூனிட்டி ரிசர்வ்னு ஒன்று இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எந்த ஆக்டுக்கு கீழே இதை கான்ஸ்டியூட் பண்றோம்? யார் இதை பார்த்துப்பா? இதெல்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? நிறைய பேர் ஊர்ல இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கும் நேஷனல் பார்க்கும் என்னப்பா டிஃபரன்ஸ் கேட்டேன்னு நம்மளுக்கே தெரியாது. புரியுதுங்களா? இதுவும் காடு அதுவும் காடு, ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கும் ப்ரொடெக்ஷன்ல அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிட்டு விட்டுரும். யூபிசி அதை தான் கேட்பான். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலி இன் பேப்பர் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? அண்ட் இப்போ பாருங்க, நேஷனல் வைல்ட் லைஃப் ஹெல்த் பாலிசி. ஓகே, அப்போ இது என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் தேடி பார்க்கணும். இப்படி தான் நியூஸ் பேப்பரை படிக்கணும். இது இந்த சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே இது பொருந்தும். ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் படிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை போய் பேக் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ரொம்ப போய் நீங்கள் வந்து டெப்த்தாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேசிக்காக ஒரு சின்ன பேக் ஒர்க் என்னது இது அப்படின்னு போய் பார்க்குற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். நான் இப்படியே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஐ வில் பி சென்டிங் யூ த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் தட் ஐ ரீட். இப்போ நம்மளுக்கு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா? ஆப்வியஸ்லி நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாமே இங்கே பாருங்க, இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு என்வாயன்மெண்ட் தான். நான் ஒரு 8-10 நியூஸ் பேப்பர் படிப்பேன். 8 கிடையாது, ஒரு 7 நியூஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணுவேன். ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ், பயனியர், ட்ரிபியூன், ஹிந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஏன்னா நீங்க அவ்வளோலாம் பண்ணுங்க அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நான் ஏன் பண்றேன்னு சொல்றேன்னா, ஐ எம் அ ஃபேக்கல்ட்டி. நான் ஆல்ரவுண்டா என்னென்ன நியூஸ் வருது ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா கவர் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? அதை பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் பி சென்டிங். முக்கியம் இது பார்த்தீங்கன்னா, த ஹிந்துல ஸ்கூல்னு ஒரு எடிஷன் வரும். நிறைய பேருக்கு அது தெரியாது. அந்த ஸ்கூல் எடிஷன்ல இருந்து எடுத்த ஒரு கிளிப்பிங் இது. அங்கதான் இந்த மாதிரி ஃபாண்ட் இருக்கும். ஸ்கூல்னா இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் எடிஷன் போடுறாங்க. அதுல கூட என்வாயன்மெண்ட் கவர் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்க கான்செப்ட். ரிவரோட மவுத் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வில் பி டிஸ்கஸிங். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்லாம் யாரு, இல்லாட்டி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க என்ன கேட்குறாங்க. ஓகே, ஏன் வந்து நிறைய அர்பன் ஃப்ளட் வரதை நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு அக்டோபர் வரப்போதா, இனி நாங்கள் சென்னையில் எல்லாருமே கொஞ்சம் சூதானமாயிடும். எப்படா மழை வரும், எப்படா வெள்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏன் இது நடக்குது? ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம மெயின்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி கிளிப்பிங்ஸுமே நம்ம அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி கிளேஷியர்ஸ் எதெல்லாம் நியூஸில் வருதோ அது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது எல்லாமே வில் பி சென்டிங் இன் யுவர் குரூப். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான அப்ரோச். இது என் சைட்லேருந்து நான் கொடுக்குறது. உங்கள் சைட்லேருந்து நான் கேட்குறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஷுட் பி வெரி அவேர். அது ஒன்று மட்டும்தான். வெரி அவேர்னா எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு இது எதனால் நடக்குது, பேசிக்கான அவேர்னஸ் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும். யூபிசியில் ரொம்ப சிம்பிளான லாஜிக்கெல்லாம் கேட்பாங்க. சிம்பிளான லாஜிக்கில் ஆக்சுவலி இந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போர்டு வச்சிருப்பாங்க. மியாவாக்கி. ஓகே,
மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னா மியாவாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஜப்பான் டெக்னிக் ஆக்சுவலி. ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த மியாவாக்கி மெத்தட். நிறைய இடங்கள்ல சென்னையில வந்து ஒரு மரங்களை நட்டு வச்சு அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. மியாவாக்கி மெத்தட்ல இதை நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வெளியே நீங்க போகும்போது நீங்க பாக்குறீங்க இல்லையா மியாவாக்கி மெத்தட் மைண்ட்ல, அப்ப இது சம்திங் ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட். யூபிசியில் என்ன கேட்டிருந்தானா, இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டிருந்தான். அதுல ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் என்னன்னா அர்பன் ஃபாரஸ்ட். இதை ரெண்டையும் ரிலேட் பண்றதுக்கு ஒரு பெரிய லெவல் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்வாயன்மெண்ட்டுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், புரியுதுங்களா? அதனால சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு அந்த சூதானமான பார்வை வேணும். என்ன நடக்குது, எப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நீங்க என்வாயன்மெண்ட் கூட ரிலேட் பண்ண தெரியணும். அது கிராஜுவலா கிளாஸஸ் போக 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 உங்களால என்ன பண்ண முடியும், இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். அதை பத்தி வரிஸ் வேண்டாம், புரியுதுங்களா? ஸோ இது உங்க சைட்ல இருந்து நான் எதிர்பார்க்குற விஷயம், பேசிக் அவேர்னஸ் ரிலேட்டிங் டு யுவர் என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட்னாலே என்னது, உங்களை சரௌண்ட் பண்ணியிருக்க விஷயம், கரெக்டா? அப்போ அதை சுத்தி இருக்கிற ஒரு பேசிக்கான ஐடியா உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, கடல் வந்து வெள்ளமா உள்ளார சூழாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஃபாரஸ்ட் வந்து அருள்வாளை மாதிரி அந்த கடல்லையே வந்து செயற்கை முறையில உருவாக்குறாங்களே அதான் sir. இல்ல செயற்கை முறையில உருவாக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்ப கடலூர் மாதிரி இருக்க ஏரியால இயற்கையாவே அதெல்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, முத்துப்பேட்டில் இருக்கும். சுந்தர்பன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அங்க இருக்க காடுகளே பார்த்துருக்கீங்களா, பெரிய பெரிய வேரோட இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் இப்படி இருக்குன்னா அந்த ட்ரீ இப்படி இப்படி இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா கடல் அலையை தடுத்துரும், சுனாமியை தடுத்துரும். அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். இயற்கையாவும் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட் தான். ஓகே, எஸ், புரிஞ்சதுங்களா? எஸ் சார். ஸோ இதுதான் நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு நம்ம வச்சிருக்க ஒரு பிளான். ஓகே, ஸ்டாட்டிக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் போயிடும். we will have a புக் சஜஷன். ஸ்டாண்டர்ட் புக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா புக் சஜஷன் நம்ம கொடுப்போம். இல்லைனா ஒவ்வொரு கிளாஸ்க்கு முன்னாடியுமே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஹேண்ட் அவுட் கொடுத்துருவோம், புரியுதுங்களா? அந்த ஹேண்ட் அவுட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கிளாஸில் என்ன நடத்த போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்துட்டு அதில் வந்து சில ஏரியாவில் நம்ம கேப் விட்டுருப்போம். அதை நீங்கள் கிளாஸஸ் நடத்தும்போது என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த அப்ரோச்சில் போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அந்த ஹேண்ட் அவுட் மாதிரி கொடுக்குறது அப்படிங்கிறது. அதை தாண்டி சோர்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் சொன்னதை தாண்டி நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போதைக்கு ஹிந்து மட்டும் பாருங்க, நியூஸ் பேப்பரில் டவுன் டு எர்த் பாருங்க போதும், புரியுதுங்களா? இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் போட்டு வந்து நான் சொல்லிட்டேனேன்னு சங்கடப்பட்டு படிச்சுட்டு இருக்க வேண்டாம், புரியுதுங்களா? நீங்கள் ஜஸ்ட் யூ ரெஃபர் டு யுவர் ஹிந்து அண்ட் டவுன் டு எர்த். இப்போதைக்கு இதை வச்சு தாராளமாக உங்களால் ஆன்சர் வந்துட்டு பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ என்வாயன்மெண்ட் இஸ் மோர் அபவுட் அப்ளையிங் இட். ஓகேங்களா? நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஒரு காமன் சென்ஸை வச்சு உங்களால் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட் தான். நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறதுக்கு காரணம் ஒரு ப்ராப்பரான அப்ரோச் இல்லாதது, புரியுதுங்களா? என்வாயன்மெண்ட் எனக்கு வராது, என்வாயன்மெண்ட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஸ்டின்ஸ் இதாட்ட. வை பிகாஸ் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்ரோச் வந்துட்டு கொடுக்க வந்து தவறிடுறாங்க. அந்த ரீசன்னால தான் என்வாயன்மெண்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கு. ஓகே, இருக்கிறதுலே நீங்க அதிகப்படியா என்னோட ஈவன் நான் என்வாயன்மெண்டல் ஃபேக்கல்ட்டி தான். பட் ஸ்டில் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களோட மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜி எதை நோக்கி போகணும்னா பாலிட்டி அண்ட் எக்கனாமி. அதுதான் ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட், புரியுதுங்களா? அதுதான் அதிகமான புரிதல் எதிர்பார்க்கும். பாலிட்டி எக்கனாமி, ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், இதை வச்சு தான் ஒரு கண்ட்ரியை எடுத்துட்டு போக முடியும். அப்போ அது சார்ந்து தான் பிரச்சனைகள் நிறைய வரும். இப்போ விஜய் வர்றாரு டிவிகேல, கரெக்டா? அப்போ எப்படி பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மாறுது அப்படின்னு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும். என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது இதுல அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது ரெண்டுக்கு தான் உங்களோட அதிகமான டைம் தேவை, நீங்க போடணும். அப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா? என்வாயன்மெண்ட் எல்லாம் கஷ்டம்னே நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பரான அப்ரோச் இருந்தா அவ்வளோ பக்காவா அந்த 20 கொஸ்டின்ல 15 டு 18 கொஸ்டின் உங்களால என்ன பண்ண முடியும், ஷோர் ஷார்ட்டா வாங்க முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதனால வந்துட்டு நீங்க அதை பத்தி வரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கிளியர்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே தான், புரியுதுங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது பொருந்தும். எஸ். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, ஸ்டார்ட் யுவர் டவுட் செஷன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு என்னென்ன ஐடியா வேணும் அப்படிங்கிறத நீங்க தாராளமா சொல்லலாம். தமிழ் இங்க என்வரன்மெண்ட்டுக்கு வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி சார் புக் சஜஷன்? இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம்க்குன்னு தனியா புக்ஸ் கிடையாது ஆக்சுவலி. மேபி என்ன பண்ணலாம்னா இந்த நம்ம குரூப் ஒன்று இருக்கு இல்லையா,
குரூப் ஒன்னுக்கே ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டான புக்ஸ் வந்துட்டு தே ஆர் டூயிங். அதில் புக்ஸ் ஏதாவது நல்லதா பார்த்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதை பேஸ் மெட்டீரியலாக வச்சுக்கணும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் வரதை நம்ம தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். நீங்கள் தாராளமாக வந்துட்டு கிளாஸஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். கிளாஸ் நம்ம இப்போ ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஆஸ்க், சார் இந்த மாதிரி இது எனக்கு புரியல அப்படின்னா தாராளமாக ஐம் ரெடி டு ஹெல்ப் எல்லாமே. எனக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் வராது, ஆனால் எல்லாத்துக்குமே மீனிங் நான் சொல்லிடுவேன். மைண்ட் சுத்த தமிழனால கிளாஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, பட் ஸ்டில் ஐ வில் பி ஏபிள் டு டெசிஃபர் இட் உங்களுக்கு. இதெல்லாம் தான் இந்த இதுன்னு சொல்லிட்டு. என்வரன்மெண்ட் சிலபஸ் வாஸ்ட் எல்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்களா, இவ்வளவுதான் என்வரன்மெண்ட் சிலபஸ் ஆக்சுவலி. எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி, பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், எனர்ஜி. இன்னொன்னு சார், இப்ப நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னீங்க. அப்ப ஆமா. சிசாட் பேப்பர்ல எடிட்டோரியல்னு ஒண்ணு ஒரு ம். இருக்கு. எடிட்டோரியல் நியூஸ் பேப்பர்ல இருக்கு. அதை ஃபுல்லா படிச்சாதான் சிசாட்ல வந்து அந்த இங்கிலீஷ்லாம் கேதர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி அது கிடையாது. ஃபுல்லா அதிகமா இருக்கு. இப்போ நீங்க தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்றனால நான் ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ் மீடியம்லேயே கம்ப்ளீட்டா எழுதி கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, எல்லாம் ஓகே தான். நீங்க தமிழ் மீடியம்லேயே படிச்சு ஃபுல்லா இது பண்ணி எழுதுறீங்க. ஆஃப்டர் கெட்டிங் இன்டு சர்வீஸ் தமிழில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறது கிடையாது இல்லையா? கம்ப்ளீட்டாக எல்லாமே இங்கிலீஷாக தான் இருக்க போகுது. இஃப் அட் ஆல் உங்களுக்கு இப்போ ஃபாரின் சர்வீஸ் கூட கிடச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷ் இல்லாமல் வேறு ஏதோ ஃபாரின் லாங்குவேஜ் கூட கற்றுக்கணும். புரியுதுங்களா? என்னோட சின்சியர் அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் நல்லா நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக. அண்ட் என்ன சொல்கிறது, இந்த எடிட்டோரியல் படித்தாதான் சிசாட் அப்படின்லாம் கிடையாது. அந்த எடிட்டோரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது பேரே வந்து என்னது, ஒப்பீனியன் ஆர் எடிட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. ஒரு இஷ்யூவை பற்றி ஒருத்தர் எழுதியிருப்பாங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல. அதுதான் ஒப்பீனியன் ஆர் எடிட்டோரியல். புரியுதுங்களா? என்ன கொஞ்சம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. அது நீங்கள் இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து பேசிக்கான எடிட்டோரியல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்க. சின்ன சின்னது போட்டிருப்பாங்க பாருங்க லெஃப்ட் சைடில் ஹிந்துவில். அது படிக்கிறது ஓரளவுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த ரைட் சைடில் பெருசாக எழுதியிருக்கிறது தான் கொஞ்சம் இட் வில் பி டிஃபிகல்ட், இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரியுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், படித்து படித்து அது கூட இன்டெகிரேட் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த எடிட்டோரியல் ஈஸியாகிடும். ஸ்டார்டிங்கில் தான். ஆனால் நிறைய பேர் இங்கிலீஷ்னு நினைக்கிறீங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எடிட்டோரியலில் அவங்க அந்த இஷ்யூவை பற்றி நல்லா புரிஞ்சு அவங்களோட விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த இஷ்யூவே தெரியாது, நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க ப்ரிப்பரேஷன். புரியுதுங்களா? என்ன நடந்துச்சு, தலையும் புரியாது வாலும் புரியாது. திடீர்னு நடுவில் எடிட்டோரியல் எடுத்து படித்தா ஒன்றும் புரியாது தான். ஏன்னா உங்களுக்கு இஷ்யூ புரியாது. அதை நீங்கள் என்னென்னு மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்கன்னா, இங்கிலீஷ் எனக்கு புரியலன்னு. புரியுதுங்களா? அப்போ அந்த இஷ்யூவும் தெரியணும். அட் த சேம் டைம் இங்கிலீஷ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். புரியுதுங்களா? அதை நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக உங்களால் என்ன பண்ண முடியும், தாராளமாக கரெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண அவசியம் கிடையாது. மீனிங் இப்போ ஒரு வார்த்தை பிடிச்சாலும் மீனிங் புரியாதுல்ல சார்? அதுதான். அதை நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு அதை பண்ணுங்க. புரியுதுங்களா? அதை அப்படியே நீங்கள் நெக்லெக்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. என்ன, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை விட கொஞ்சம் வேகமாக ஓடணும், அவ்வளோதான். கொஞ்சம் வேகமாக. எஸ், அது கொஞ்சம் நீங்கள் தயாராக இருக்கணும். டன். மற்றவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அபினேஷ், ஹேமலதா, இந்து, கைல்விழி, மோனிசா, சந்தோஷ், சத்யா, யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையா? ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தாங்க, ரொம்ப போட்டு நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். எதுங்க? சொல்லுங்க சந்தோஷ். சந்தோஷ் தான் நான் கேள்வி கேட்டேன் சார். புரியல. அதான் சார், இப்ப கேள்வி கேட்டது நான் தான் சார். இப்ப கேள்வி கேட்டது நான் தான் சார். ஓகே ஓகே ஓகே. ஓ சாரி, சந்தோஷம் திரும்ப சொல்லிட்டேனா? ஓகே. அதனால ரொம்ப போட்டு நீங்க வரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. என்வாயர்மெண்ட் நீங்க அந்த வரிஸ் வந்துட்டு என்கிட்ட விட்டுருங்க. புரியுதுங்களா? உங்களோட வேலை வந்துட்டு கிளாஸஸ் போக போக ஓரளவுக்கு என்வாயர்மெண்ட் சார்ந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் ரிலேட்டாக மாற ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி நாங்கள் ஒரு டீமாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களை எம்பவர் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் வந்துட்டு நாங்களே கூட்டிகிட்டு போவோம், நாங்களே ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் ஆஸ்பைரிங் சிவில் சர்வன்ஸ். ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஒரு ஸ்டேட் லெவல்லையோ முக்கியமான போஸ்ட்டில் போய் உட்கார போகிறாங்க. ஸோ எங்களோட வேலை அப்படிங்கிறது அதை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறது. ஓகே. நோட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதும் இல்லை, பிகாஸ் ஐ ஃபீல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் டஃப் டு ரீட். கிளாஸஸ் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸில் படிக்கிறதே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? நோட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தாராளமாக போதும். ஆனால் நான் என்றைக்குமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்காதீங்க, என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரவே வராது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோன்னா என்றைக்குமே யூபிஎஸ்சிக்கு நல்லது தான். புரியுதுங்களா? ஸோ பேசிக்காக அந்த புரிதல் உங்களுக்கு கொடுத்துரும்.
ஓகே டன். மற்றவங்களுக்கு யாரும் இல்லையா? ஷர்மிளா, ஸ்டைலிஷ் ஹனி, சூர்யா, விஷாலி. எஸ், டவுட் எதுவும் இல்லையா? ஓகே, ஐ திங்க் சார் உங்களுக்கு என்வாரன்மெண்ட் பத்தி ஒரு பயங்கரமான ப்ரீஃப் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு 1 நாள்ல அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்வாரன்மெண்ட் எவ்வளவு சிம்பிள்ன்றத ஐ திங்க் யூ வுட் ஹவ் இன்சிஸ்டட். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லையே? சாரும் டவுட்ஸ் இல்லையா? ஏதாவது கேளுங்கன்றது. ஆனா நோ ஒன் இஸ் ஓப்பனிங் அவுட். ஸோ நேற்று நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டாங்க. நீங்க மேபி பாலிட்டி என்வாயர்மெண்ட் ரொம்ப ஈஸி தானே. so any doubts, my dear students? So remember the admission is going on. The formal classes will start on October 1st. சரிங்களா? So tomorrow's demo will be economics. Okay? Idhe time 6 p.m. economics demo. So now myself and Ashok sir will retire. Okay? Thank you, Ashok, for joining us. Have Thank a you, good ma'am. day. Bye-bye. Thank you, students. Thank you all.